ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு நம்ம நிக்சன் அவர்கள் நமக்காக வந்துட்டு கொடுத்துருக்கார். என்னென்னா நேற்று வந்து நாமினேஷன் அப்படின்ற விஷயங்கள் நடந்துச்சு. அதில் வந்து நிக்சனை வந்து நிறைய பேர் வந்து போட்டு தாக்குன்னு தாக்கியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அவருக்கு மட்டும் டென்ஷன் ஆகாமல் அக்கா மாயாவையும் அக்கான்னு சொல்லாமன்னு தெரியல. ஏன்னா அக்கான்னு சொன்ன பூர்ணிமாவும் இப்போ கரெக்ட் பண்ணிட்டாப்புல. அடுத்தது மாயா என்னன்னு தெரியல. ஆனால் மாயா வந்து ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ மாயாவை வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் தாக்கணும்னு இவருக்கு என்னாச்சின்னு தெரியல, டென்ஷன் ஆகிட்டாப்புல. அதனால் வந்துட்டு நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக பேசிட்டு போகிறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் மணியை தான் ஃபஸ்ட்டு வந்து கலாய்க்கிறாப்புல. 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து மூக்கு நுழைச்சிருக்கவே கூடாது அப்படின்றப்பல. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயங்கள் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அதை வந்துட்டு மணி பேசுனது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பேசுனது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இவருக்கு புரியலன்ற ஒரு காரணத்துக்காக இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாதான் தம்பி. இது வந்துட்டு ஓட்டவாய் மாதிரி எல்லாருக்குமே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம விக்ரமாவோட அப்பாவும் தங்கச்சி பேசின விஷயங்கள் எல்லாருமே தான் பண்ணாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மணி மேலே வந்து பழியை போடலாமான்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாருன்னா, மணி வந்துட்டு இந்த காரணம், அதாவது மாயா வந்துட்டு விக்ரம் வெளியே போகும்போது ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்ற விஷயங்களை எல்லாரும் முன்னாடி சொல்லி இப்போ ஓப்பன் நாமினேஷனில் மாயாவை தாக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து இவர் திணிச்சிட்டாராம். என்னையா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க, எங்கேருந்துயா இந்த மாதிரிலாம் தோணுதுன்னா, இல்லை என் கிட்னி பண்ணுதுங்கன்றாங்க. உங்கள் கிட்னியை வச்சு வேறு ஏதாவது பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, ஒரு சட்னி கூட உதவாத அந்த கிட்னியை வச்சு இந்த மாதிரிலாம் கேவலமாக யோசிச்சு இப்படி கேனத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ரவீனா தவிர அங்கே வந்து எல்லாருமே சொன்ன கருத்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சான். மாயா சொன்ன மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தினேஷ்க்கு ஒரு விஷயத்த சொன்னார், செம்ம காமெடியாக இருந்துச்சு. முந்தானத்தை வந்து கமலஹாசன் அவருடைய எபிசோடில் வந்துட்டு தினேஷ் வந்துட்டு வந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இருக்காரு, நல்லா பண்ணுறாருன்ட்டு கடைசியில் வந்துட்டு அவர் இதில் வந்து பெரிய விஷயமே இல்லை, என்ன பண்ண போகிறான்னு ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் எனக்கு உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி பண்ணிட்டார். அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம தினேஷ் வந்து இவரை சொல்லி நாமினேட் பண்ணோம்னா அவர் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தினேஷை வந்துட்டு அதிகப்படியாக புகழ்ந்தது நான் மட்டும்தான் அப்படின்றார். இது என்னடா கூத்தாக இருக்குது, நீ எப்போ அதை பண்ண? நீ அதிகப்படியாக பேசுகிறதே ஐஷுக்கிட்டேயும் மாயாக்கிட்டேயும் பூர்ணிமாக்கிட்டேயும், எப்போ இவர்கிட்ட வந்துட்டு அதிகப்படியாக வந்து புகழ்ந்தீங்க? இஷ்டத்துக்கு அடித்து விடுறதா? எப்பா விடலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கையாக விடுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நீ கமல் சார் எபிசோடில் வந்து நீ பேசுனதெல்லாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இவரை பற்றி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ஓவராக வந்து பெரிய இவர் மாதிரி பேசிட்டு போவார். ஆனாலும் செம்ம மொக்கம் வாங்குவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சொல்லி பயங்கரமாக வந்து எல்லோரும் நிக்சனை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி மாயாவை வந்துட்டு ஒரு காரணம் விக்ரம் வெளியே போகும்போது அவங்க பண்ண வேலைகளுக்காக நாமினேட் பண்ண விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் எதனால் அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி மணியால் தான் அங்கே இருக்கவங்க நாமினேட் பண்ணாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.